மறுபடியும் 2-3 வாட்டி நல்லா அமுக்கி அப்புறமேட்டு லாங் ப்ரெஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வச்சோம்னா நம்மளோட பிடி கொழுக்கட்டை ரெடி. இதை வந்து நான் இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து பிடி கொழுக்கட்டை செஞ்சு இது இட்லி கொப்பரையில் எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி செஞ்சுருக்குறீங்க. அப்புறம் இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், ஆவி பறக்க பறக்க நம்மளோட கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. கையில் காசு இல்லைன்னா நம்ம ரேஷன் கடை மாவு, ரேஷன் கடை கோதுமைலாம் இருக்குது, இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழ கற்றுக்கணும். வீட்டில் ஸ்நாக்ஸும் ஆகிடுச்சு, வீட்டில் இருக்க பொருளை வச்சும் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நிறையா வீடியோ போய் பாருங்கள். உள்ள எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.